எபிலெப்சி வலிப்பு நோய் பொதுவாக நம்மளுக்கு எல்லாம் தெரிகிற விஷயங்கள் வந்து வலிப்பு நோயினால அந்த பேஷண்ட்டுக்கு அடிக்கடி சுயநலம் இழந்து அதனால ஏற்படுற விளைவுகள்னு யூஸ் பண்ணா இம்பாக்ட் இருக்கலாம். இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போற குழந்தைங்கன்னா ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கும். இப்போ ஒருத்தர் எபிலெப்சி இருக்குது, சீஷர் இருக்கு அப்படின்னா ஒரு ஒர்க்கிங் பிளேஸ் அவங்க ஆபீஸ்ல வந்து அவங்கள ரெக்ரூட் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு அவங்களுக்கான சில சிக்கல்கள் அதிகம். ஒரு கேஸ பத்தி நாங்க பேசணும். அது ஒரு அச்சீவ்மெண்ட், நம்ம அப்போலோ என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதான் இன்னைக்கு பிரஸ் மீட்டோடைய ஒரு முக்கிய நோக்கம். இந்த இது ஐ ப்ராபப்லி ட்ரை டு டிவைட் இன்டு 2 பார்ட்ஸ். இன்னைக்கு வந்து இப்போ நம்ம டாக்டர்ஸ் சைட்ல இந்த நாங்க செய்த கேஸ பத்தி அந்த கேஸ் எப்படி இருந்தது, என்ன மாதிரி டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணாங்க, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் போச்சு, அதுக்கப்புறம் நாங்க என்ன செஞ்சோம், அதை எப்படி அந்த குழந்தை சரியாச்சு அப்படிங்கறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுதான் ஒரு சைட்ல. மெடிக்கல் சைட்ல இருந்து டாக்டர் எஸ்எம்எஸ் அவர்கள், நம்ம டாக்டர் உங்களுக்கு தெரியும், டாக்டர் எஸ்எம்எஸ் சார் அவர் தான் பார்த்துருந்தாங்க அந்த பேபி. பார்த்து அதுக்கப்புறம் வந்து நிறைய நாட்கள் வந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்து பிறகு வந்து ஒரு சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் போகணும்னு சொல்லி போனதுக்கு அப்புறம் டாக்டர் ஷியாம் அந்த சர்ஜரி பண்ணாங்க. அந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை இன்னைக்கு நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் அந்த எபிலெப்சி வலிப்போட பாதிப்புகள் இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி கேர்டேக்கர் பர்டன், அதாவது இப்ப இந்த எபிலெப்சி அவங்களோட ஃபேமிலி டாக்டர்ஸ் கூட வர வேண்டாம்னு சொல்லி அவங்களை வச்சிருக்கோம். மேபி நங்க செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் we will invite the parents also. பேரண்ட்ஸும் குழந்தையும் வருவாங்க. ஃபிக்ஸ் வந்து கீழே விழும். நான் நின்று சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபிக்ஸ் வந்துருமா கையை பிடிச்சிட்டே சமையல் பண்ணுவேன். ஆனா அந்த கையை பிடிச்சா நம்மளை பிடிச்சி கடிச்சு வச்சிடும். புள்ள விழுச்சு அப்படின்னா அவங்க ட்ரெஸ் தட்டி விட்டுட்டு எழுந்திரிச்சிடறாங்க. சியாம் சார், நிஷா மேம், வணக்கம். என்னுடைய பேர் நீலகண்ணன், அப்போலோ ஹாஸ்பிட்டல் மதுரையுடைய சிஓ பேசுறேன். இன்னைக்கு வந்து நம்ம இந்த வேர்ல்டு எபிலெப்சி டே அதை அனுமதிச்சு ஒரு பத்திரிகை நண்பர்களுடைய ஒரு மீட்டிங் இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு மெயினா அங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க ஹாஸ்பிட்டல்ல ரெகுலரா வந்து நாங்க இந்த எபிலெப்சிக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எங்க குழுக்கள் செய்துட்டு இருக்காங்க. அதுல வந்து சில பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த எபிலெப்சி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-10% பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த சர்ஜரி அப்படி ஆப்ஷன்ஸ்னு ஒன்று தேவைப்படுது. அது ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டா வந்து நாங்க ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 12 வயது குழந்தைக்கு, அதாவது எந்த மருந்துகளாலும் குணப்படுத்த முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அந்த குழந்தைய வந்து ஒரு சர்ஜிக்கல் ஆப்ஷன் மூலமா அந்த குழந்தைய கிட்டத்தட்ட நார்மல் ஆக்கியிருக்காங்க. அந்த சர்ஜரி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ணி ஒரு கிட்டத்தட்ட 3 மாதங்கள் அப்சர்வ் பண்ணிருக்கோம். அந்த குழந்தை அதாவது 12 வருடமா அது அனுபவித்து வந்த அத்தனை சிம்டம்ஸ்ல இருந்து அது முழுமையாக விடுபட்டு இப்போ அது வந்து ஒரு நார்மலா இருக்காங்க. அது சர்ஜரி ட்ரீட் பண்ண டாக்டர் எஸ்எம்எஸ் கூட இருக்காங்க, கார்த்திக், சுரேஷ் எல்லாரும் இருக்காங்க. அதை சர்ஜரி பண்ண டாக்டர் ஷியாம் இருக்காங்க. அந்த சர்ஜரி எப்படி பண்ணாங்க என்னங்கறத வந்து டாக்டர் ஷியாம் சொல்லுவாங்க. இந்த குழந்தை வந்து சார் சொன்ன மாதிரி வந்து ட்ரக் ரெசிஸ்டன்ட் எபிலெப்சின்னு சொல்லுவோம். அதாவது மருந்துகள் கொடுத்து குணம் அடையாத ஒரு கண்டிஷன்ல இருக்கிறப்ப தான் நம்ம இந்த சர்ஜரி பிளான் பண்ணுது. இந்த சர்ஜரியில வந்து மூளையை 2ஆ பிரிச்சிருக்கோம். ரைட் ஹாஃப் ஆஃப் த பிரெயினையும் லெஃப்ட் ஹாஃப் ஆஃப் த பிரெயினையும் வந்து 2ஆ ஸ்பிளிட் பண்ணி இதை வந்து நம்ம இந்த ஃபிட்ஸ் வர்றது வந்து டோட்டலா நிறுத்திருக்கோம். இதுக்கு முக்கியமாக வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இடம் வேணும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல டீம் ஒர்க் வேணும். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து ஒரு ஹை அண்ட் மைக்ரோஸ்கோப் வேணும். முக்கியமாக வந்து இந்த சர்ஜரியை வந்து நம்மளால ஆர்டினரியாக கண் மூலமாக பண்ண முடியாது. இது வந்து ஒரு மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் பண்ண முடியும். அந்த மைக்ரோஸ்கோப் ப்ளஸ் அதுக்கப்புறம் அதுக்குண்டான மருந்துகள் மயக்கம் கொடுக்க வேண்டிய திறன், அதுக்குண்டான ஸ்பெஷலிஸ்ட், நியூரோ அனஸ்தட்டிஸ்ட், அதுக்கப்புறம் அதுக்குண்டான ஒரு கிரிட்டிக்கல் கேர் ஏரியா நம்மளுக்கு வேணும். ஐசியூ, அதுக்குண்டான ஐசியூ ஸ்பெஷலைசேஷன்ஸ், இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற ஒரு இடத்துல தான் இதை இந்த மாதிரி ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு சர்ஜரியை நம்ம பண்ணி முடிக்க முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்க முடியும். இப்போதைக்கு இந்த குழந்தைங்களுக்கு வந்து சுத்தமாக ஃபிட்ஸே இல்லாமல் லைஃப் வந்து நார்மலாக லீட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பர்டிகுலர் சர்ஜரி வந்து தென் தமிழகத்துல முதல் முறையா பண்ணியிருக்கோம். இதுக்கு முதல்ல இந்த டைப் ஆஃப் சர்ஜரிஸ் அப்கோர்ஸ் நம்ம அந்த எபிலெப்சி சர்ஜரிக்கு ரெகுலரா பண்ணிட்டு இருந்தா கூட இந்த பர்டிகுலர் சர்ஜரி வந்து தென் தமிழகத்துல முதல் முறையா பண்ணியிருக்கோம். அது ஒரு உண்மையிலுமே ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மைல்கல்னு சொல்லலாம்.
இது சிங்கிள் ஸ்டேஜில் பண்ணியிருக்கோம். அதுவும் நிறைய வடநாட்டிலலாம் வந்து இது டபுள் ஸ்டேஜில் பண்ணுவாங்க. ரெண்டு செட்டிங் எடுப்பாங்க. பட் நம்ம வந்து இதை ஒரே ஸ்டேஜில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த மூளையை வந்து 2ஆக பிரிச்சிருக்கோம். ஓகே. ஹலோ, இங்க பாருங்க. என் பேர் நீலகண்டன், ஹாஸ்பிட்டலோட சிஓ. பரவாயில்ல. எப்படி இருக்க? ஹலோ, கொஞ்சம் இது பண்றாங்க. மற்ற மாதிரி வீட்ல எல்லாம் நல்லா அமைதியா